தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போது உள்ள நிலையில் எல்லாரும் சின்ன பசங்க எல்லாமே சத்து பற்றாக்குறையில் வளர்ந்துட்டு வராங்க. சத்து பற்றாக்குறை நாங்கள் நிறைய சத்து மாவு சத்து பொருட்கள் கொடுக்குறோம், அதனால் சத்து கூடியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான சத்து பொருட்கள் இல்லை. ஏன்னா அது ஒரு பக்கம் தான் உடம்பை வீங்க வைக்குமே தவிர, குழந்தை குண்டா வருமே தவிர உடலில் சத்து இருக்காது. சத்து இருக்காதுன்னா பார்க்குறதுக்கு சுரக்கா மாதிரி தான் இருக்கும். டவக்குன்னு விழுந்தா உடஞ்சி போயிடும். முருங்கைக்காய் மாதிரி இரும்பு மாதிரி உள்ள நரம்பு தன்மைகள்லாம் இருக்காது. பசங்க அதிக தூரம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது புத்தகம் அதிகமாக இருக்குது. புத்தகம் அதிகமாக சுமந்துட்டு போகும்போது அந்த குழந்தைங்க படிக்க முடியாமல் உடல் வலி வந்துடுது. இதை மாற்றுறதுக்கான மருந்துன்றதை விட பசங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பொருளை நம்ம ரெடி பண்ணுறோம். இதை 2 வகையாக கொடுக்கலாம். 2 வகையாக கொடுக்கும்போது குழந்தைகளுக்கான அந்த வலி இருக்காது, உடம்பு வலி இருக்காது, துடிப்பாக இருப்பாங்க, பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஜன்னியோ வேறு ஏதோ குழந்தைகளுக்கு வராது. இந்த குழந்தைகளுக்கு ஜன்னி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மருந்து. ஜன்னின்னு சொன்னோம்னா முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு சத்து பற்றாக்குறையால் தான் இந்த ஜன்னியே வருது. சத்து பற்றாக்குறையை நம்ம சரி செய்யறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்காய். முருங்கைக்காய் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதுக்கு எத்தனையோ ரகம் இருக்குது. முருங்கைக்காய் எல்லா வீட்லேயும் கிடைக்கும். இது காடுகள்லேயும் இருக்குது, மலைகளில் இருக்கிற முருங்கைக்காய் இருக்குது, தரைப்பகுதியில் உள்ளது இருக்குது, வீட்டுகளில் இப்போ நகரங்களில் எல்லா வீட்டுங்கள்லேயும் அந்த முருங்கைக்காய் கிடைக்கும். இதுக்கு யாருமே நகரங்களில் உள்ள முருங்கை செடிக்கு யாருமே மருந்தடிக்கிறது இல்லை. அது ரொம்ப நல்லது. இந்த வீட்டுங்களில் இருக்கிற முருங்கைக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க. கடையில் உள்ள முருங்கைக்காய்க்கு கண்டிப்பாக மருந்தடித்து வரும். வீட்டுகளில் உள்ள முருங்கைக்காய்க்கு மருந்து யாருமே அடிக்க மாட்டாங்க. அதுவாக பூத்து அதுவாக விழுகும், பூவில் இருந்து காய் வரும், இலை தன்னால் உதிரும். இதுக்கெல்லாம் மருந்து தேவையில்லை. வேணும்னா நம்ம பெருங்காயத்தை கரைச்சி அந்த மரத்து தூரில் ஊற்றுவாங்க. அப்படின்னும் போது கீழே தூரடியில் ஊற்றி இருக்கும்போது மரத்து மேலே பூச்சிக்களோ இல்லை புழுக்களோ கம்பளி புழுவோ இருக்காது. அந்த கம்பளி புழு இருந்தாலும் இந்த முருங்கைக்காயில் உள்ள பிசின் காய்க்கும் திறமையை குறைச்சிடும். நம்ம பெருங்காயம் ஊற்றுறதால அது நமக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காது. இந்த பெருங்காயத்தை பயன்படுத்தி மருந்தாக பயன்படுத்தி தண்ணியில் கலந்து மேலே மருந்தாக அடிக்கிறாங்க. அதுவும் நல்லது தான் நமக்கு. அதனால் வீட்டு பகுதியில் கிடைக்கிற முருங்கைக்காயை எடுத்து இதன் உள்ளே இருக்கிற விதையை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். உள்ளே இருக்கிற விதை இது பிஞ்சு விதை. இந்த பிஞ்சு விதைகளை பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கான மருந்து இது. பிஞ்சு குழந்தைகள் நம்ம சொல்கிறோம். 10 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் சின்ன பசங்க தான். அவங்களுக்கு நீங்கள் 1 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 13 வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, இதை கொடுக்க அவங்க நரம்புகள் ரொம்ப பலமாக இருக்கும், உடம்பு இறுக்கமாக இருக்கும், உடம்பில் உள்ள சத்து பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். இதோடு சேர்த்து நம்ம நெய் சேர்க்குறோம். நெய் சேர்க்கும்போது பசிக்கிற திறன் கூடும். உள்ள காசம், அதான் டிபின்னு சொல்லுவோம், டிபி சளி தன்மை இருந்தாலும் இந்த நெய் கரைச்சி வெளியே எடுத்துரும். இந்த பசு நெய்யை சேர்க்கும்போது உடலில் உள்ள அழுக்குகள்லாம் வெளியாகும். இது கொழுப்பு சத்தாச்சுன்னா நாட்டு பசுமாட்டு நெய் சாப்பிட்றதால இது இது நமக்கு தேவையான கொழுப்புக்களை கொடுக்கக்கூடிய நாட்டு பசு நெய். இது கூட சேர்த்து உலர் திராட்சை நம்ம உலர் திராட்சை சேர்க்கும்போது பசியே இல்லை என் குழந்தைக்கு, என் குழந்தை எலும்பும் தோலுமாக இருக்குது, வரிச்சி எலும்பு விலா எலும்பெல்லாம் தெரியும் குழந்தைகளுக்கு, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், எலும்பெல்லாம் வெளியில் தெரியும். அப்படியாப்பட்ட குழந்தைங்களுக்கு இதை நம்ம மருந்தாக கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதை சாப்பிட்ற அளவுக்கு செய்யணும் போது இதனோடு சேர்த்து நம்ம பனை வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன் பனை வெல்லம் சேர்க்கணும்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருதயத்தில் அடப்போ அல்லது இரத்த குழாய்களில் ரத்தத்தை சீராக ஓட வைக்க இந்த பனை வெல்லம் பயன்படும். எத்தனை நம்ம மருந்து சாப்பிட்டாலும் தினந்தோறும் பனை வெல்லம் டீ சாப்பிட்றவங்களுக்கோ பனை வெல்லத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கோ இருதயத்தில் கண்டிப்பாக அடப்பே இருக்காது. இருதய அடப்புன்றது இந்த பனை வெல்லம் சாப்பிட்றவங்களுக்கு வராது. அதனால் தயவுசெய்து பனை வெல்லம் எல்லா வகையிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்குள்ள நீங்களும் ஆரோக்கியமாக வாழ இந்த பனை வெல்லம் பயன்படும். இந்த பனை வெல்லம் சேர்க்கும்போது அற்புதமாக வேலை செய்யும். இதில் முத்தின முருங்கை விதை இருக்குது. முத்தின முருங்கை விதைக்கு மருத்துவம் வேறு. முத்தின முருங்கை விதையை பயன்படுத்தும் போது
ஆண்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு வீரியம் குறைஞ்சிருக்குன்றவங்களுக்கு இந்த முத்தின விதையை பயன்படுத்தலாம். முத்தின விதையை பயன்படுத்தும்போது பெரியவங்க மட்டும்தான் கண்டிப்பாக சாப்பிடணும். பச்சை காயில் உள்ள விதை முத்துற லெவலில் இருந்தாலும் அது சிறுவர்களுக்கு பயன்படும். இது பிஞ்சு விதை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சிறுவர்களுக்கு. இது பெரியவங்களுக்கு மட்டும் வேலை செய்கிற இந்த பெரிய விதை, முத்தின விதை, காஞ்ச விதையிலிருந்து எடுத்தோம்னா இது வந்து 2 விதை தான் ஒரு பெரியவங்க எடுத்துக்கிறணும். அதை வந்து 2வது பார்ப்போம். இந்த பிஞ்சு விதை முருங்கை விதையை இப்போ நம்ம பயன்படுத்தி இதை எடுத்து பயன்படுத்தும் முறையையும் சொல்லிடுறேன். இதை தண்ணியில் காய்ச்சணும். முதல்ல தண்ணியில் தான் வேக விடணும். இந்த வேக வைக்கும் முறையும் இந்த மருந்து தயாரிக்கும் முறையும் இப்போ இதில் முத்தின முருங்கை விதை இருக்குது. முத்தின முருங்கை விதைக்கு மருத்துவம் வேறு. முத்தின முருங்கை விதையை பயன்படுத்தும்போது ஆண்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு வீரியம் குறைஞ்சிருக்குன்றவங்களுக்கு இந்த முத்தின விதையை பயன்படுத்தலாம். முத்தின விதையை பயன்படுத்தும்போது பெரியவங்க மட்டும்தான் கண்டிப்பாக சாப்பிடணும். பச்சை காயில் உள்ள விதை முத்துற லெவலில் இருந்தாலும் அது சிறுவர்களுக்கு பயன்படும். இது பிஞ்சு விதை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சிறுவர்களுக்கு. இது பெரியவங்களுக்கு மட்டும் வேலை செய்கிற இந்த பெரிய விதை, முத்தின விதை, காஞ்ச விதையிலிருந்து எடுத்தோம்னா இது வந்து 2 விதை தான் ஒரு பெரியவங்க எடுத்துக்கிறணும். அதை வந்து 2வது பார்ப்போம். இந்த பிஞ்சு விதை முருங்கை விதையை இப்போ நம்ம பயன்படுத்தி இதை எடுத்து பயன்படுத்தும் முறையையும் சொல்லிடுறேன். இதை தண்ணியில் காய்ச்சணும். முதல்ல தண்ணியில் தான் வேக விடணும். இந்த வேக வைக்கும் முறையும் இந்த மருந்து தயாரிக்கும் முறையும் இப்போ பார்க்கலாம். இந்த திராட்சை பழம் சொன்னேன், உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சையை நெய்யில் முதல்ல பொரிச்செடுத்து தனியாக வச்சுக்கிறணும். நெய்யில் பொரிச்சு எடுக்கும்பொழுது இதில் உள்ள சத்து பொருட்களும் அந்த நெய்யினுடைய தன்மையும் இந்த பழத்தில் சேரும்பொழுது குழந்தைங்க எவ்வளவு மெலிவாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க மெலிவில்லாமல் வயிறு வந்து வீங்கி போயிருக்கும், நெஞ்சு எலும்பெல்லாம் வெளியில் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதில் ஒரு 20 பழம் அளவுக்கு உலர் திராட்சை, இதில் விதையுள்ள உலர் திராட்சை கிடச்சி அது வந்து ஆங்கூர் திராட்சைன்னுவாங்க. அந்த திராட்சையை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. விதையுள்ள திராட்சைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். விதை உள்ள பழம் எங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இப்பொழுது உள்ள உலர் திராட்சையை நீங்கள் முதல்ல நெய்யில் 1 நிமிஷம் போட்டால் போதும். அதிக நேரம் பயன்படுத்தினீங்கன்னா அத்தனையும் கருகிடும். அது உடனே பெருசாக முட்டையாக வரும். ஆனால் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறணும். அதை வச்சதுக்கப்புறம் தான் 2வது முருங்கை விதையை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். அந்த முருங்கை விதை தண்ணியிலேயே முதல்ல வேகணும். தண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்கும்போது அது கூட பனை வெல்லம் சேர்க்கணும். இந்த பனை வெல்லம் சேர்க்கும்பொழுது விதையில் அந்த பனை வெல்லத்தினுடைய சாறு உள்ளே இறங்கும். இந்த சாறு இறங்கி நல்லா வெந்த நிலையில் இருக்கும்பொழுது திருப்பி இந்த உலர் திராட்சையை நம்ம நெய்யில் பொரிச்செடுத்ததை அதோடு சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து திருப்பி அதை பக்குவமாக காய்ச்சும் பொழுது பனை வெல்லம், நெய், இந்த உலர் திராட்சை, முருங்கை விதை இது ஒன்று சேர்ந்து வரும்போது ஒரு பாகு போல் வரும். அந்த பாகில் 1 ஸ்பூன் எடுத்து குழந்தைகளுக்கு பால் கலந்து கொடுக்கலாம். பால் கலக்காமல் நேரடியாகவும் குழந்தைங்க சாப்பிடும். அப்படியும் கொடுக்கலாம். எந்த வகையிலையும் இது சாப்பிட ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டதும் ஒரு குறைஞ்சது 100 மில்லி பால் சாப்பிட்டா அந்த குழந்தை எவ்வளவு தேராமல் இருந்தாலும் அந்த குழந்தை சீக்கிரமாக தேர ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது 30 நாள் இதை சாப்பிட அந்த குழந்தையினுடைய முகம் மாறும். இந்த சொல்லுவாங்க, சின்ன குழந்தையாக இருக்கும்போது முகம் வந்து வயசான குழந்தை மாதிரி இருக்குது, குழந்தை வந்து என் குழந்தை முகத்தை பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு, அது எல்லாம் மாறும். அது வந்து கிழ நரைன்னு சொல்லுவாங்க. இந்த நரையவே போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த முருங்கை விதை. இது உங்களுக்கு அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. எத்தனை வகையில் நீங்கள் பயன்படுத்தினாலும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு வலுவாகவும் கை கால் ரொம்ப அதிக அளவு சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். இந்த சக்தி இல்லாமல் போகிறதுக்கு இருந்த குழந்தைங்கள்லாம் இவ்வளோ நாளில் இவ்வளோ சீக்கிரம் நல்லாயிட்டாங்களேன்னு ஆச்சரியப்படணும். எத்தனை வகை நீங்கள் டானிக் வாங்கி கொடுத்தாலும் இந்த மருந்துக்கு ஈடாக வராது. இந்த மருந்து செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம், சின்னவங்க சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு 1/2 ஸ்பூன் பாலில் அதை நல்லா இது பண்ணி சங்கில் பால் கலந்து கொடுத்தா தேராத புல்லை, தேர விழுந்த புல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த புல்லை கூட தேறிடும். இந்த லெவலில் இது சக்திக்கான மருந்து. நரம்புகளை வந்து நல்ல ஒரு பலமாக்கக்கூடிய மருந்து. இது ஜன்னியை வரவிடாது. குழந்தைகளுக்கு ஜன்னி வருது,
இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு முக்கிய மருந்தாக இருக்கும். இதை அவங்களுக்கு பால் கலக்காமையே கொடுக்கலாம். ஜன்னி வர குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஒரு சாக்லேட் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அந்த முறையை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அற்புதமாக இருக்கும். ஜன்னி வராமல் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷத்துக்கு இந்த முருங்கை விதையும் நெய்யும் உலர் திராட்சையும் பனவெல்லமும் கண்டிப்பாக பயன் கொடுக்கும். இதனுடைய மருந்து அளவு கண்டிப்பாக ஒரு முருங்கையில் இருக்கிற மொத்தம் ஒரு 7-8 விதை இருக்கும் ஒரு முருங்கை காயில். அந்த 7-8 காயை எடுத்தோம்னா ஒரு குழந்தைக்கு அது போதுமானது. நம்ம வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்கணும், அதுக்கு தக்கன நம்ம முருங்கைக்காயை 4 முருங்கைக்காயை எடுத்துக்கிடலாம். இது கூட சேர்த்து முத்தின விதையும் போடலாம். முத்தின விதை போட்டால் இந்த முத்தின விதை ஃபுல்லாக பெரியவங்க தான் சாப்பிட முடியும். பெரியவங்க தான் கண்டிப்பாக சாப்பிடணும். இது ஒரு காரத்தன்மை இதில் இருக்கும் இந்த முத்துனதில். இது பச்சை விதையை யாராவது சாப்பிட்டா அப்படியே தொண்டையை பிடிச்சிரும். இது வீரியம் தானே, நம்மளை என்ன செஞ்சிடும், நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற முருங்கை தானேன்னு நினச்சி பச்சை விதையை இந்த மாதிரி காஞ்ச நெத்தை யாரும் சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா தொண்டையை இரிக்கிறோம். தொண்டையை பேச விடாமல் அளவுக்கு இறுக்கி தொண்டையை ஒரு ஆள் உள்ளே கயிறு போட்டு கட்டின மாதிரி இரிக்கிறோம். அதனால் இது கண்டிப்பாக பாலில் வேக வச்சு இதை சாப்பிட்ணும் பெரியவங்க. இது தினந்தோறும் ஒரு விதை சாப்பிட்டா அந்த பெரியவங்களும் ரொம்ப ஆரோக்கியத்தோட உடல் பலத்தோடு இருப்பாங்க. கால் வலி, நரம்பு வலி, நாங்கள் அதிக நேரமாக ஆஃபீஸில் நிற்கிறோம் அப்படின்றவங்களுக்கு பூரா இந்த முருங்கை விதை ஒரு விதை எடுத்து அதனுடைய பால் சேர்த்து நம்ம பசும்பால் சேர்த்து சாப்பிட்டு வர ரொம்ப அதிக சக்தி கிடைக்கும். இந்த வெல்லம் சேர்த்து வேகும்போது இந்த வெல்லத்தினுடைய தன்மை இந்த முருங்கை விதையோட வெல்லமும் சேரும்பொழுது ஒரு பசை மாதிரி வரும். அந்த தண்ணி கரைஞ்சி வரும்போது ஒரு பசை மாதிரி அது கூட நெய் சேர்க்கும்போது நமக்கு ஒரு தனி மணத்தோடையும் ருசியோடையும் இருக்கும். குழந்தைகளை நீங்கள் கூப்பிட்டு இதுதான்ப்பா மருந்துன்னு கொடுத்தீங்கன்னா அதை சுத்தமாக சட்டியோடு வழித்து சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் தினமும் பசி கூடிரும், அதிக அளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. வயிற்றில் இருக்கிற நோய் கிருமி இருக்காது. இந்த காச நோயின்ற இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்தா வரவே வராது. காச நோய் உள்ள குழந்தைங்க இதை சாப்பிட்டா அந்த காச நோய் கண்டிப்பாக 3 மாதத்தில் சரியாயிடும். காச நோய்க்கு நாங்கள் அங்கே மருந்து சாப்பிட்றோம், அதை பற்றி கவலையே வேண்டாம். எந்த மருந்து சாப்பிட்டாலும் இதை சாப்பிடும்போது காச நோய் தன்னால் போயிடும். இந்த காச நோய் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு பலம் தரக்கூடிய இந்த சத்து கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்து. மூலிகைன்னா முருங்கையும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான். முருங்கையில் பல வகையில் பயன் இருக்குது. முருங்கை பட்டையும் மருந்தாக பயன்படும், இலையும் பயன்படும், முருங்கை பூவும் பயன்படும், முருங்கை காயும் பயன்படும், முருங்கை வேரும் பயன்படும். முருங்கையில் எந்த பாகமும் வீணாக போகாது. எல்லாம் ஒரு இலையை எடுத்தோம்னா குறைஞ்சது அந்த இலையில் எந்த இலையாக இருந்தாலும் அதில் குறைஞ்சது 100 வகையான மருத்துவ குணம் இருக்கும். அந்த 100 வகை குணமும் தெரிஞ்சது யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் மருத்துவம் செய்ய முடியும். சில பொருள் சேரும்போது தான் அதனுடைய முழு மருத்துவ பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த முருங்கை விதையோட உலர் திராட்சை சேரும்போது அதனுடைய முழு மருத்துவ பயனும் நமக்கு கிடைக்கும். இந்த நெய் சேர்க்கும்போது அந்த நெய்யினுடைய தன்மையும் அந்த முருங்கை விதையும் உலர் திராட்சையும் சேர்ந்து ஒரு ரஞ்சிப்பான ருசியை கொடுக்கும். இதை சாப்பிட்ற குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களே தவிர வெறுத்து மருந்துன்னா எல்லாரும் வெறுத்து ஓடுற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது மாத்திரைகளும் இன்றைக்கி உள்ள மருந்துகளும். இந்த நான் தயாரிக்கிறதோ எங்கள் குடும்பத்தில் தயாரிக்கிற மருந்து யாருமே வேண்டான்ட்டே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ருசியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த மருந்தை தயாரிப்பாங்க. ஏன்னா மருந்து சாப்பிட்ற யாரும் மருந்தாக இதை நினைக்கக்கூடாது. உணவே மருந்துன்ற முறையில் தான் போகணும். உணவாக சாப்பிடணும் மருந்தை. இன்றைக்கி மருந்தை தான் உணவாக எடுத்துக்கிறாங்க. ஒரு கை சோறுனா ஒரு கை அளவுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. அப்போது அப்படி சாப்பிட சிறுநீரகம் கெட்டு போயிடும். நாங்கள் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு 20 மாத்திரைன்றாங்க. அது பெருமையாக சொல்கிறாங்க. இல்லை, அது அவங்களுடைய உடல் பலவீனத்தை உண்டாக்கும். 20 மாத்திரை சாப்பிட்டா எப்படியாப்பட்டவங்களும் 5 வருஷத்துக்கு மேலே கிட்னி பாதிப்பாகி ரொம்ப பாதிப்பாகுங்க. குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் காலையில் குளித்து முடிஞ்சதும் கை காலில் தேங்காய் எண்ணெயை கண்டிப்பாக தேய்க்கணும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். எங்கெங்கே நம்ம வெயில் படுதோ கை கால் முகம் தலையிலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நரம்பு முறுக்கேறி நல்ல முழு பலனும் கிடச்சி நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அதோடு சேர்ந்து இந்த
இந்த ருசி உள்ள முருங்கை விதை, ருசி உள்ள முருங்கை விதை, இந்த முருங்கை விதையோடு சேர்ந்து பனவெல்லம், திராட்சை, உலர் திராட்சை, இதோடு சேர்ந்த நெய், இது எல்லாம் சேர்ந்து ஒரு லேகியம் போல் இருக்கும். இதை நீங்கள் அன்றாடம் செஞ்சு தான் சாப்பிட்ணும். ஏன்னா பச்சை விதையை போடுறோம். பச்சை விதையை போடுறதால இது அதிக நாள் இருக்காது. நம்ம அன்றாடம் சாப்பிட்டோன்னா இதனுடைய முழு பலன் கிடைக்கும். இதை தினந்தோறும் கிண்டி தான் சாப்பிடணும். இல்லை நாங்கள் முருங்கை காயை நெத்தை இது பண்ணோம்னா அது பெரியவங்களுக்கு தான் பயன்படும். சிறியவர்களுக்கு இது 1 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இந்த 1 ஸ்பூன் ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை 30 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமே மாறிடும். நீங்கள் உங்கள் இப்போது இருக்கிற கைபேசி மூலயமா உங்கள் குழந்தைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதை 30 நாளைக்கு அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு 30ஆவது நாள் ஃபோட்டோ எடுத்து 2 ஃபோட்டோவும் பிரிண்ட்டு பண்ணி போட்டிங்கன்னா அந்த குழந்தை இது இல்லை, இது எவ்வளவோ மாற்றத்தை கொடுத்துருக்கு, அந்த அளவுக்கு இந்த மருந்து வேலை செய்யும். இது மருந்து இல்லை, இது ஒரு உணவு. இது உடல் பலமும் நரம்பு மண்டலத்தையும் நன்றாக வேலை செய்யும். யாருக்கு நெஞ்சில் சளி இல்லாமல் போகுதோ அவங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும். இந்த நெஞ்சு சளியை காச நோய் உண்டாக்கும். அந்த நெஞ்சு சளியே இல்லாமாக்கும் இந்த மருந்து. மாலா என்பவர் திருமணமாகி 3 மாதத்தில் குழந்தை கலைந்து விட்டது. 2 மாதமாக கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இவருக்கு குழந்தை பாக்கியம் எப்படி உருவாகும் என்று நீங்கள் கூற வேண்டும். நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்க்கட்டி அதிக வருத்தத்தால் ஏற்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே குழந்தை கருக்கலைஞ்சதால் பெண்களுக்கு அதிக வருத்தம் இருக்கும். அது இல்லாமல் வீட்டில் மாமியார் தொல்லை, உள்ள நாத்தனார் தொல்லை, ஏன்னா குழந்தை வந்ததான் உங்களுக்கு கருக்கலைஞ்சிருச்சேன்ற வருத்தம், அதிக வருத்தத்தை உண்டு பண்ணாங்கன்னா பெண்களுக்கு கண்டிப்பாக நீர்க்கட்டி வரும். அந்த நீர்க்கட்டியை சரி செய்கிறதுக்கு வெள்ளை அருகை தினமும் ஒரு பட்டாணி அளவுக்கு அரைச்சி உள்ளுக்கு சாப்பிட்ணும். வெள்ளை அருகு விநாயகர் கோயிலில் சில கோயில்களில் கிடைக்கும், இல்லைனா இது கிராம பகுதிகளில் கிடைக்கும். கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வெள்ளை அருகு அந்தளவுக்கு அதிக அளவு கிடைக்காது. வெள்ளை அருகை பயன்படுத்தினோம்னா அந்த நீர்க்கட்டி கண்டிப்பாக கரைய ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் நம்ம கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம். இந்த முள்ளு முருங்கை இலை, அந்த மரமெல்லாம் முள்ளாக இருக்கும். அதில் பூ சிகப்பு நிற பூ இருக்கும். அந்த பூவில் காக்காங்கள் தான் அதிகமாக சாப்பிடும். ஏன்னா அதுக்கு பேர் காக்கா பூன்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள விதையை எடுத்து தரையில் தேய்ச்சி சிறுவர்களாகிய சின்ன பசங்க சூடு கொட்டைன்னு சூடு வச்சுருவாங்க. தரையில் தேய்ச்சி வச்சா சூடு ஏறும். அதனுடைய பூ அதிக அளவு தேன் இருக்கும். அந்த பூவை எடுத்து அரைச்சி அதனோட சேர்த்து இந்த வெள்ளை அருகையும் சேர்த்து கர்ப்பப்பை வாயில் வச்சு இரவு நேரத்தில் கட்டி வர நீர்க்கட்டியினுடைய தொல்லை குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடையும். நீர்க்கட்டி அவ்வளோ சாமானியமாக உடையாது. ஏன்னா கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிறதும் நம்ம கர்ப்பப்பை வாயில் வச்சு இது கட்டுறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆனால் மெதுவாக தான் சரியாகும். இந்த கருப்பை வாயில் வச்சு கட்டுற இந்த முள்ளு முருங்கை பூ, அதை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம். கல்யாண முருங்கை பூவோட வெள்ளை அருகு சமபங்கு வச்சு அரைச்சி கருப்பை வாயில் கட்டி வர அந்த நீர் கட்டி கண்டிப்பாக உடையும். உள்ளுக்கு அந்த கண்டிப்பாக சாப்பிடும்பொழுது உள்ளுக்கு சாப்பிட்றது வெள்ளருக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு போதுமானது. அந்த பட்டாணி அளவுக்கு பச்சையாக அரைச்சி அந்த இலையை சாப்பிட வேணும். இப்படி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது மாதவிடாய் நேரத்தில் 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட அந்த நீர்க்கட்டி கண்டிப்பாக உடையும். அந்த நீர்க்கட்டி உடைஞ்சி வெளியானதுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கிற பாக்கியம் கிடைக்கும். எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் இந்த வெள்ளருக்கு அந்த குற்றங்களை போக்க வல்லது. எவ்வளவு ரணம் இருந்தாலும் இந்த முள்ளு முருங்கையினுடைய பூக்கள் இந்த ரணத்தை ஆற்றக்கூடியது. இது ரெண்டும் சேர்ந்து வினைபுரியும் போது கருப்பை உள்ள கட்டியை கண்டிப்பாக அந்த நீர்க்கட்டியை உடைச்சி அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இந்த பெண் மட்டும் இல்லை, நமது நேயர்கள் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது. இந்த கருப்பை பிரச்சனைக்கு கண்டிப்பாக இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தணும். வெள்ளருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது அருகம்புல் மாதிரி இருக்காது. அந்த புல்லில் வெள்ளையாக பூ இருக்கும். அந்த பூ முட்டை முட்டையாக சின்னதாக இருக்கும். அந்த வெள்ளருக்கு எடுத்து சாப்பிடும்போது அதிக அளவில் கசப்புத்தன்மை தான் இருக்கும். அதில் இந்த கசப்புத்தன்மை இருக்கும்போது அது கருப்பையை சுத்தம் பண்ணும். அதே மாதிரி இந்த முள்ளு முருங்கை பூ அதில் உள்ள தேன் ருசியாக இருக்கும். தேன் தேவையில்லை, தேனை குடிச்சிக்கலாம். அந்த பூவை அரைச்சி சம அளவுக்கு இந்த வெள்ளருக்கையும் அரைச்சி வச்சு
கருப்பை வாயில் இரவு நேரத்தில் கட்டி வர இந்த நீர்க்கட்டி உடைஞ்சு கர்ப்பப்பை சுத்தமாகி அவங்களுக்கு உண்டான குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். இவங்க அரச மரத்தை கண்டிப்பாக சுற்றி வரணுன்னுவாங்க. ஏன்னா அரச மரத்தை சுற்றி வரும்போது அரச மரத்தினுடைய மரத்தில் கிடைக்கிற ஆக்சிஜனும் அந்த அரச மரத்தடியில் இருக்கிற அந்த இலையினுடைய மரத்தினுடைய தன்மையும் சேர்ந்து கருப்பையை சுத்தம் பண்ணும். விநாயகரை சுற்றினா குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. விநாயகருக்கு பின்னாடி கண்டிப்பாக அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தினுடைய சக்தியால் பெண்களுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை சுத்தமாகும். அதனால் அரச மரத்தை அடியில் கண்டிப்பாக ஒரு 48 நாள் 1 மணி நேரம் உட்காந்து வந்தால் இந்த கருப்பை கட்டி தானாக கரையும். இதோடு சேர்த்து நம்ம இந்த வெள்ளருக்கும் கல்யாண முருங்கை பூவையும் இரவு நேரத்தில் கட்டி வந்தால் இந்த நீர்க்கட்டியானது தானாக கரைஞ்சி அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்து கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதே போல் நமது நேயர்கள் அனைவரும் செஞ்சு நல்ல பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன்.